பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாண்டியன் அவசர அவசரமாக கடைக்கு கிளம்புறாப்புல. அப்பங்க பார்த்து மீனாவும் கதிரும் அங்கே வந்து இந்த மாதிரி சரவணன் மாமாவுக்கு நம்ம பொண்ணு பார்த்துருக்கோம் இல்லையா மேட்ரிமணியில், அந்த பொண்ணுங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசி ஏதாச்சும் ஒத்து வருதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பாண்டியன் தான் பேசுகிறாப்புல. பாண்டியன் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது பொண்ணோட அப்பா தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாப்புல. அப்போ வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த மாதிரி பழைய மரத்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற உடனே, இல்லை நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு பெரிய இடத்துல வேலை பார்க்குற பையனை தான் கட்டி வைப்போம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பாண்டியனுக்கு எடுத்த எடுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுது. ஸோ அடுத்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசலை, வேறு யாராச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக நம்ம மீனா தான் பேசுகிறாங்க. மீனா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, என்னது உங்கள் மாமாவா, யார் உங்கள் தாய் மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை அப்படின்னு உண்மையை சொன்ன உடனே, என்னது 2 தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. ஸோ இதுவும் ஃபெயிலியர் ஆகுது. கடைசியாக நம்ம கதிர் 3வதாக ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல. அந்த பொண்ணு எல்லாத்தையும் விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியாக நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பொண்ணு ஃபோன் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் உங்கள் அண்ணன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி தான் கேட்குறாங்க. கோமதிக்கு ஒரே சந்தோஷம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, என்னது பையனை தனியாக மீட் பண்ணி பேசணுமா, அதுவும் அந்த பொண்ணே பேசுதா, அது எப்படி அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அந்த பொண்ணு பேசலாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் வந்து இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் ராஜி எல்லாருமே சேர்ந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இங்கே கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில், அதுக்கப்புறம் பழனி, மாமா எல்லோரும் சேர்ந்து பாண்டியனையும் சமாதானப்படுத்திடுறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம ப்ரொமோவில் பார்த்த விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.